ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, வஜ்ரகோசம் அதாவது சிம்ம வாகினின்ற என்னுடைய பெயருக்கு மறுபெயர்தான் வஜ்ரகோசங்கிறது. அப்படி சிம்ம வாகினியாக இருக்கும் இந்த வராகி அம்மாவின் நாமத்தை சொன்ன உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானது எல்லாத்தையும் சிம்ம வாகனத்தில் அமர்ந்து கொண்டே வந்து உன் கைகளில் உனக்கு விருப்பம் போலவே சேர்க்க போகிறேன். அப்படிதான் இப்போது இந்த பணமூட்டையை தொட்ட உனக்கு நீ கேட்ட, நீ எதிர்பார்த்த பணத்தை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இன்று இரவுக்குள்ளாகவே உன்னை தேடி வரப்போகிறேன். உனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கும் நீ நல்லதையே நினச்சி நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கிற. அப்படிப்பட்ட ஓ நல்ல மனசில் நீ ஒருபோதும் யாரையும் தப்பாக நினைக்கிறதோ தவறாக பழிவாங்கணும்னு யோசிக்கிறதோ வேண்டாமேன் செல்லமே. மற்றவங்க உனக்கு கெட்டதையே செஞ்சு உன் மனசு கஷ்டப்படும்படி பேசினாலும் நீ வாக்காலும் மனசாலும் யாரையும் புண்படுத்த வேணாம். ஏன்னா உன்னால் ஒருத்தர் வாழ்ந்தாண்டு தான் இருக்கணுமே தவிர உன்னால் ஒருத்தர் அழுதாரு, உன்னால் ஒருத்தவங்க அழிஞ்சு போனாங்கன்னு இருக்கக்கூடாது என் செல்லமே. என்ன செய்ய போகிறோம் ஏது செய்ய போகிறோன்னு தெரியாமல் கதியின்றி கலங்கி நிற்கும் என் அன்பு பிள்ளையான உன் மனசு என்ன, உன் வாழ்க்கையில் என்ன கஷ்டம் இருக்குன்னு எல்லாமே எனக்கு தெரியும். வெளியே சொல்லி அழுகக்கூட முடியாத அளவுக்கு நீ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். எதுவாக இருந்தாலும் இந்த வராகி அம்மாவின் கரங்களை இறுக பற்றிக்கோ. நான் உனக்கு துணையாக இருந்து நல்ல வழியை காட்டி உன் வாழ்க்கையை உன்னை சரியான முறையில் வாழ வைக்கிறேன். உன் வருங்காலத்தை பற்றிய கவலை உனக்கு வேண்டாமேன் செல்லமே. இந்த நிகழ்காலத்தை நீ நன்றாக வாழ்ந்து வரும்போது உன் வருங்காலம் தானாகவே மலர்வதாக மாறிவிடும். அழகான மலர் போல உன்னை பூத்து குலுங்க செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. தினமும் உனக்கு நல்ல விஷயம் நடக்குதோ இல்லையோ, ஜாதகத்திலையும் தலைவிதியிலையும் ராசிப்படியும் நேரப்படியும் உனக்கு நல்லது நடக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த வராகி அம்மாவின் பாதங்களை உன் கரங்களால் நீ எப்போது தொட்டியோ அந்த நிமிஷத்திலிருந்தே உன் கர்ம வினைகளையெல்லாம் காணாமல் போக செய்யணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ நேரில் வந்து எப்போது கோயிலில் என் பாதத்தை தொட்டாய்னு யோசிக்கிறியா? நீ கோயிலில் வந்து என் பாதத்தை தொட்டு வணங்கணுன்ற அவசியம் இல்லை. மனசார என் உருவத்தை நினச்சி என்னை நம்பி ஏற்றுக்கொள்வதே நீ என் பாதங்களில் சரணடைவது போலதான். அப்படி முழு மனசோடு என்னை நம்பி வணங்கி வாழக்கூடிய உன் கைகளை இறுக்கமாக நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கும் கலங்க வேண்டாமேன்னு செல்லமே. இனி உன் வாழ்க்கையில் நடக்க போகிற எல்லாமே உனக்கு சுகமாக சந்தோஷமாகவே இருக்கும். நீ ஏற்கனவே முடிவு எடுத்தபடி உன்னுடைய உள்ளமும் உன்னுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீ எப்போதுமே மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ. இனிமே உன் வாழ்க்கையில் நீ உற்சாகமாக புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளையும் செஞ்சு வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முடிவெடு. தேவையில்லாமல் எல்லா விஷயங்களையும் நினச்சி கவலைப்பட்டு வாழ்க்கையை வீணாக்கிக்காம உன் மனசு மகிழ்வதற்கு நீ என்ன செய்யணுமோ அந்த காரியங்களையும் கடமைகளையும் சரியாக செய்து வா. நேர்மறை எண்ணத்தோடு நீ எல்லா விஷயங்களையும் நினைக்கும்போது நீ உற்சாகமாக வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஏற்றாற் போல அனைத்து நல்லதையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. நீ இனிமேல் நினச்ச விஷயங்கள் எல்லாம் எந்த தடையும் தடங்களும் இல்லாமல் வெற்றிகரமாக நடக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் மனசில் இருக்கிற பயத்தை முதல்ல தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோ நினச்சி கவலைப்படுறத விட என்னை மீறி என் வராகி அம்மாவை மீறி என் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காதுன்னு நீ ஓ மேலையும் என் மேலையும் முதல்ல பரிபூரணமாக நம்பிக்கை வைக்கணும். உன் எல்லா துன்பங்களுக்கும் இன்று இரவே கடைசி இரவாக இருக்க போகுது. நாளையிலிருந்து பல மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் உன் வீட்டில் நடக்க போகுது. உனக்கு கிடைக்க வேண்டியதும் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டியதும் நல்லபடியாக நடக்கும்படி நற்செய்திகளை உன் கைகளில் உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் உன் செவிகளில் நான் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ என்கிட்ட கேட்டு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு குடிக்கணும்னு முடிவெடுத்து தான் உன் வீடு தேடி இந்த வராகி அம்மா வரப்போகிறேன். நீ மனசார என்கிட்ட என்ன கேட்டாலும் நிச்சயமாக நீ கேட்டதை
நான் அள்ளி அள்ளி தருவேன் என் செல்லமே. கவலைன்னு வந்துட்டா அம்மானு என்னை கூப்பிட்டினா போதும். மனக்கவலைகளை போக்கி உன் மனசுக்கு சந்தோஷத்தை தருவதற்காக அந்த நிமிஷமே நான் உன்னை தேடி ஓடி வந்துடுவேன். நீ தலைகீழா நின்னாலும் உன் தலையில் எழுதியது நடந்தே தீரும். உன் தலையெழுத்தை தலைகீழாக மாற்றி அமைச்சு பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்ட தாயாக நான் இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் நம்பிக்கை வலுவாக இருப்பதால் நிச்சயமாக பல அற்புதங்கள் நடந்தே தீரும். உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு போக நினைக்கிறவங்கள அப்படியே விட்டுட்டு நகர்ந்து வந்துக்கிட்டே இரு. உன் அன்பின் வலிமையை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு அவங்க சில கஷ்டப்பட்டாதான் முடியும். உன்னை வேணான்னு சொல்லிட்டு உன்னை அலட்சியப்படுத்திட்டு அடுத்தவங்களை நம்பி போகிற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் வலியையும் கஷ்டங்களையும் சந்தித்து அனுபவங்களை பெற்ற பிறகு நீதான் சரி, நீதான் உண்மைன்னு உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரக்கூடிய காலம் நிச்சயமாக வரும். உன் அன்பின் ஆழத்தை உன்னை உதாசீனப்படுத்தினவங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எந்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்கிறத விட்டுட்டு எல்லாத்தையும் என் வராகியம்மா பார்த்துக்குவான்னு நீ நிம்மதியாக இரு. நிறைய யோசிச்சு உன் மனசு குழம்பி போயிருக்கு. சில நாட்களாகவே நீ என்னை கூட வணங்க முடியாத அளவுக்கு, சரியாக நேரமில்லாத அளவுக்கு, நேரத்தையும் எதற்கும் எதையுமே செயல்படுத்த முடியாத அளவுக்கு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்க. வேலைகள்லையே நீ நேரத்தை செலவிடுகிறாயே தவிர அதை கூட சீக்கிரமாக முடிய வேண்டிய வேலையை ரொம்ப நேரமாக செஞ்சு மனசில் எதையோ யோசிச்சு நேரங்கால வாழ்க்கைன்னு எல்லாத்தையுமே வீணடிச்சுக்கிட்டு இருக்க. நீ எனக்காக செலவிடக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான சக்தியை உனக்கு கொடுக்குங்கிறத நீ மறந்துட வேணாம். மனசார என்னை வணங்கி நீ வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கைக்கு தேவையான உற்சாகத்தை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். இத்தனை நாளாக பொறுமை காத்தனே, இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டினா கூடிய சீக்கிரம் அனைத்தும் மாறும். உன் மனசில் சோகங்கள் இருந்தாலும் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தாலும் இந்த வராகியம்மாவை நினச்சிக்கோ. வராகியம்மா இதுவரைக்கும் உன் கூட தான் இருந்தேன், இப்போதும் உன் கூட தான் இருக்கேன், இனிமேலும் உன் கூடவே இருப்பேன்னு என்னை முழுசாக நம்பி ஏற்றுக்கோ என் செல்லமே. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தயாராக உன் மனசை வச்சுக்கோ. நீ புதுசாக கற்றுக்க ஒவ்வொரு விஷயங்களையும் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டு உன் முயற்சிகளை செய்ய அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை உன் கைகளில் வந்து சேர்க்கும். நீ பயபக்தியோடு என்னை மனசில் நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நீ மனம் மகிழும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை இந்த வராகியம்மா நடத்தி கொடுப்பேன். உன் பக்திக்கும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பரிசாக தான் நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான ஆச்சரியம் தரக்கூடிய நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போகிறேன். நீயும் எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு. உன் பயண களைப்பும் உன் உடல் சோர்வும் சேர்ந்து உன்னை சிடுசிடுன்னு சிடுமூஞ்சியாக எரிச்சல் பட்டு பேசும் நிலையை உண்டாக்கினாலும் நீ கொஞ்சம் உன் மனசை, உன் கவனத்தை இசை மீது திருப்பு. எப்போதெல்லாம் உனக்கு கோபம் வருதோ, எரிச்சல் வருதோ, மனசில் அலைச்சலாக இருக்கோ, அல்லது உடல் அலைச்சலும் அசதியும் சோர்வும் உன்னை பாடாப்படுத்துதோ, அல்லது மனக்களைப்பும் மன வருத்தமும் மனபாரமும் அதிகமாகுதோ, அப்போதெல்லாம் என்னை மனசில் நினச்சிக்கோ, அல்லது உனக்கு பிடிச்ச இசையை கேட்க பழகிக்கோ. இதை செஞ்சினா நிச்சயமாக உனக்கு புத்துணர்வு உண்டாகும். ராஜ அலங்காரத்தோட இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி சிம்ம வாகனத்தில் வந்து உனக்கு தேவையானதையெல்லாம் உன் கைகளில் கொடுப்பேன். நீ விரும்பியது போலவே உன் வாழ்க்கையையும் நான் உயர்த்துவேன் என் செல்லமே. உன் உடல் ஆரோக்கியமும் நல்ல அமைதியான நிம்மதியான குடும்ப சூழ்நிலையும் திட்டமிட்ட பொருளாதாரமும் முன்னேற்றத்தோடு மாறப்போகுது. படிப்படியாக உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உன் சிந்தனைகளை சிதற விடாமல் உன் மனசில் இருக்க பயத்தை முதல்ல தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோன்னு யோசித்து கவலைப்படுறதுக்கு பதிலாக என் வராகியம்மா எனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்துவாங்கன்ற நம்பிக்கை எவ்வளவு பெருசான விஷயம்னு யோசி. காரணம் இல்லாமல் இந்த வராகியம்மா உனக்கு வழிகளை தரமாட்டேன். அப்படி வலியையும் வேதனையும் கஷ்டத்தையுமே நான் கொடுத்தாலும்
அதன் பிறகு உனக்கு நல்ல வழி காட்டாமலும் நான் விட்டுட மாட்டேன். எப்படி ஒரு கல்லை உளிய வச்சு செதுக்கி செதுக்கி சிலையாக மாற்றுறாங்களோ அதே போல தான் உனக்கு வலியையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்து அடித்து அடித்து உன்னை வலிமையுள்ள ஆளாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். இதை புரிஞ்சுக்கிட்டு என் மேலே நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்லதும் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்கும். இப்போது நீ சந்திக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெருசாக நினச்சி கவலைப்படாமல் இனிமே நல்லது நடக்கும், இதுவரைக்கும் தோத்தது எல்லாமே ஒரு பாடம்னு ஏற்றுக்கிட்டு வாழ பழகிக்கிட்டினா இனி எல்லாமே நல்லபடியாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இப்போது நீ அடுத்த கட்டத்துக்கு போக போகிற. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நீ எதிர்பார்த்த பொருளாதார வசதியோட உன் குடும்பமும் முன்னேறுவதை நீ கண்கூடாக பார்க்க போகிற. நீ உழைச்சா மட்டும்தான், உன்னுடைய முயற்சியின் மூலமாக மட்டும்தான் உன் கனவுகளை நனவாக்க முடியும். உன் பிரச்சனைகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. எத்தனையோ பக்கம் இருந்து எத்தனையோ பேர்கிட்ட இருந்து உனக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை முடிவுக்கு கொண்டு வர இந்த வராகியம்மா நான் இருக்கேனேன்னு செல்லமே. இனி நடக்க போகிறத பற்றி எதையுமே யோசிச்சு நீ கவலைப்பட்டு உடம்பையும் மனசையும் கெடுத்துக்க வேணாம். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் முக்கியம்னு நான் சொன்னதை நீ மறந்துடக்கூடாது. எப்போவுமே நேர்மறையான மனசோட முகத்தில் புன்னகையோட நெற்றியில் இந்த வராகியம்மாவின் குங்குமத்தை வச்சுக்கிட்டினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கத் தொடங்கும். இப்போது சிம்ம வாகனத்தில் உன்னை தேடி வந்த இந்த வராகியம்மா நீ எதிர்கொள்ளும் எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி உன் வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவேன்னு இப்போதே உறுதியளிக்கிறேன். உன்னை வீழ்த்தி அழிக்க நினைப்பவர்கள் முன்பாக நிச்சயமாக கோபுரத்தின் உச்சியில் அமர வச்சு அழகு பார்ப்பேன். என்னை மனசார வணங்கும் என் அன்பு பிள்ளையான உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன் என் செல்லமே. வாழ்க்கையில் தடைகள் வரத்தான் செய்யும். ஆனால் இந்த வராகியம்மாவும் கூட இருக்கும்போது தடைகளையும் தாண்டி நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். என் பிள்ளையான நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கணும். என்ன நடந்தாலும் எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய நல்லதுகளை மட்டுமே பார்த்து கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நிம்மதியாக வாழ தயாராகு. எல்லாமே இறைவன் செயல்னு நீ எண்ணும்போது அனைத்தையும் சிறப்பாக நடத்தி முடித்து உன் வாழ்க்கையிலையும் வெற்றிகளை கொடுப்பேன். உன் ஆரோக்கியத்தில் நீ கவனம் செலுத்து. வெற்றியை நீ தொடர்ந்து பெறுவதற்கு எல்லா வகையிலும் இந்த வராகியம்மா உனக்கு உதவியா உறுதுணையாக இருப்பேன். நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கு இனிமே குழப்பமோ கவலையோ வேணாம். உன் வீட்டில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்க வேண்டிய வேலைகளை நான் பார்த்துக்கிறேன். எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக மனசில் கொஞ்சம் பயமும் சந்தேகமும் வரலாம். ஆனால் அதையே இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு சும்மாவே உட்காந்துடக்கூடாது. மனசில் ஒரு பயத்தோட கொஞ்சம் கவனத்தோட விழிப்புணர்வோட உற்சாகமாக அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி பெறணுன்ற அந்த எண்ணம் தான் உனக்கு மேலோங்கி இருக்கணும். உன் வாழ்க்கையில் உனக்கு யார் உதவுறாங்களோ ஒருபோதும் அவர்களை மறக்கக்கூடாது. அதே போல் உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறாங்களோ அவர்களை ஒருபோதும் வெறுக்கக்கூடாது. யார் உன்னை முழுசாக நம்புகிறாங்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடக்கூடாதுங்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. இந்த நொடி முதலே இனி உன் வாழ்க்கைக்கான விஷயங்கள் அனைத்தையும் என் பொறுப்பில் நான் ஏற்றுக்கிட்டு உன்னுடைய ஒவ்வொரு கனவுகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். உன் லட்சியங்கள் அனைத்தையும் இந்த வராகியம்மா நிச்சயமாக நிறைவேற்றுவேன்னு இப்போதே உனக்கு சத்தியமிட்டு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே.